இன்னைக்கு நம்ம காட்ஃபாதர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கிரைம் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி 1972 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ஒரிஜினல் ஸ்டோரி 1969 வருஷம் ஒரு நாவலில் வந்தது. அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்திருக்காங்க. இந்த காட்ஃபாதர் அப்படிங்கிற இந்த மூவி மொத்தம் 3 ஆஸ்கார் வின் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு டான் படமும் வரல, இனிமேலும் வராது. ஏன்னா அப்படி இதோட ரெஃபரன்ஸ் வச்சு எடுக்கப்பட்ட தமிழ் படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாயகன் ஒரு படம் வந்துச்சு நம்ம கமல் சாருக்கு. அந்த படத்தை இந்த படத்தோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா காட்ஃபாதருடைய ரெஃபரன்ஸ் அப்படியே நாயகன்லாம் இருக்கும். அது இந்த படம் மட்டும் இல்லை, வரக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டான் மூவிஸ் எல்லாமே காட்ஃபாதருடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்காது. தமிழில் நாயகன், பாஷா, இந்த மாதிரி நிறைய படம் பார்த்தீங்கன்னா இதோட ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வந்துடும். இந்த காட்ஃபாதருடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காட்ஃபாதருடைய உண்மையான பேர் கார்லியோன் அப்படிங்கிறது தான். இவருக்கு 2 பையன் இருக்கு. ஒன்று சன்னி கார்லியோன், ஒன்று மைக்கேல் கார்லியோன் சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு இருக்கு. மொத்தம் இவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. காட்ஃபாதருடைய வயசு 65க்கு மேலே இருக்கும். நியூயார்க்கில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர்கிட்ட உதவின்னு கேட்டாலே காட்ஃபாதர் அதை இறங்கி செஞ்சு அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய நம்ம காட்ஃபாதருடைய கையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸரில் இருந்து அரசியல்வாதியில் இருந்து ஜட்ஜி வரைக்கும் எல்லாருமே நம்ம காட்ஃபாதருடைய பையில் இருப்பாங்க. இந்த காரணத்தினால ஒரு வில்லன் டீம் இந்த மாதிரி எனக்கு போதைப் பொருளை விற்று கொடுங்க, உங்களை நான் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன், ஒரு 30% உங்களுக்கு தரேன் அப்படின்னு நம்ம காட்ஃபாதர்கிட்ட டீல் பேசுகிறான். ஆனால் காட்ஃபாதருக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அவன்கிட்ட சொல்லியிருந்தாரு. பட் காட்ஃபாதருடைய பையன் சன்னி கார்லியோனுக்கு இதில் கொஞ்சம் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத வில்லன் புரிஞ்சுக்கிட்டான். காட்ஃபாதர் மறுப்பு தெரிஞ்சுன்னு போனதுக்கப்புறம் அந்த வில்லன் குரூப் காட்ஃபாதரை போட்டு தள்ளிட்டு சன்னி கார்லியோன் இந்த டீலை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம காட்ஃபாதரை சுடுறாங்க. சுட்டு அவர் செத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே பார்க்குறாங்க. ஆனால் காட்ஃபாதர் சாகலை, ஒருத்திக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து நம்ம மைக்கேல் கார்லியோன் வரணும். அவன் நம்ம அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனை ஒரு போலீஸ்காரன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது பழி வாங்கணும், நம்ம அப்பாவை இப்படி பண்ணணும்னா நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சன்னி கார்லியோனும் மைக்கேல் கார்லியோனும் சேர்ந்து அவனை கொழுது பிளான் போட்டு மைக்கேல் கார்லியோனை கொண்டுவான். ஆனால் காட்ஃபாதருக்கு மைக்கேல் கார்லியோன் ஒரு கவர்னராகவோ இல்லை பெரிய போஸ்டிங்கில் ஏதாவது போகணுன்னு தான் ஆசை. இந்த ஃபீல்டில் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் புரியா இருந்தார். பட் தனக்காண்டி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி காட்ஃபாதர் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கார்லியோன் அந்த கேங்ஸ்டர், அதாவது போதை மருந்தோடைய தலைவனை போட்டு தள்ளிட்டு அவன் தலைமறைவு ஆயிடுவான். ஏன்னா இங்கே இருந்தோம்னா போலீஸ் பிடிச்சிடும், இல்லைன்னா அந்த டீமில் உள்ளவங்க அவனை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவு பண்ணிடுவான் சன்னி கார்லியோன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்ஃபாதருடைய மக, அதாவது சன்னி கார்லியோனோட தங்கச்சிக்கு அவருடைய ஹஸ்பண்டால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு சன்னி கார்லியோன் போய் அவனுடைய மச்சனை அடித்து தும்சம் பண்ணிடுவான். தும்சம் பண்ணிட்டு வர வழியில் சன்னி கார்லியோனையும் போட்டு தள்ளுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர் ரொம்பவே உடஞ்சிருவாரு. மறுபடியும் பழைய மாதிரி பழைய கட்டை போட்டு எல்லாத்தையும் மாஃபியாக்காரங்க கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவார். இனிமேல் எந்த பிரச்சனையும் வேண்டாம், உங்களுடைய மகனை நீ இழந்துட்டீங்க, என்னோட மகனை நான் இழந்துட்டேன், இப்போ நான் இன்னொரு மகனை இங்கே கூப்பிட போகிறேன், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாஃபியாக்காரங்க கூப்பிட்டு மிரட்டி விட்டுருவாரு. இதுக்கப்புறம் மைக்கேல் கார்லியோன் அந்த ஊருக்கு வருவான். வந்ததுக்கப்புறம் காட்ஃபாதர் தன்னுடைய பதவியை அந்த மைக்கேல் கார்லியோன்ட்ட கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருவாரு. உட்காந்து கொஞ்ச நாள் பேத்தியோட பேரனோட விளாண்டுட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவார் நம்ம காட்ஃபாதர். இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம மைக்கேல் கார்லியோன் தன்னுடைய அண்ணன் சாவுக்கும் தன்னுடைய குடும்பம் இவ்வளோ டவுன் ஆனதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி தேடி அலைவார். கடைசியாக தான் ஒரு ட்விஸ்ட் வரும், தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் தான் இது எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரிய வரையும் அவனையும் போட்டு தள்ளுறாரு நம்ம மைக்கேல் கார்லியோன். கடைசியாக டான் ஆகுறாரு நம்ம மைக்கேல் கார்லியோன். இவர் தான் கடைசியாக காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஃபைனலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படம் சூப்பராக இருக்குது. படத்தில் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டீங்க, சொல்லவும் முடியாத அந்த அளவுக்கு தரமான படம். ஏன்னா காட்ஃபாதர் பெரிய பெரிய சம்பவங்கள் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் அது எதுவுமே காட்ட மாட்டாங்க. அவருடைய பேரை சொன்னாலே அத்தனை பேர் பயப்படுவாங்க. அதுக்கான ரியாக்ஷன் என்னென்னு படத்தை ஒரு இடத்துல ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர் இறந்து போனதுக்கப்புறம் மைக்கேல் கார்லியோன் காட்ஃபாதராக ஆகுறாரு. ஆகுறதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் பண்ணுறாரு, தன்னுடைய குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் யார், தன்னுடைய அண்ணன் சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளிட்டு அந்த காட்ஃபாதர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு மாஃபியா குரூப்ல இருந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறாரு நம்ம மைக்கேல் கார்லியோன். இதனால இவர் தான் காட்ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவார். இந்த காட்ஃபாதர் படத்தோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு சினிமா ஃபிலிமில் நீங்கள் டான் மூவி எடுக்கவே மாட்டீங்க, எடுக்கவும் முடியாது. இப்போ வரைக்கும் வந்த எல்லா படத்துலையுமே நம்ம காட்ஃபாதருடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு டான் மூவி நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க.
இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மஸ்ட்டு போய் இந்த காட்ஃபாதர் அப்படிங்கிற மூவியை பாருங்கள். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது கொஞ்சம் பழைய மூவியாக தெரியலாம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த ரோலர்ஸ் இந்த மாதிரி கேரக்டரை பார்த்துட்டு வந்தோடனே வெட்டணும் குத்தணும் நினைப்பாங்க. போகிறது அப்படி எதுவுமே இருக்காது, சட்டுன்ட்டாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் மாசாக இருக்கும். ஊடையும் பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய கிண்ட் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.